வணக்கம். தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய வருமானச் சான்றிதழ், ஜாதிச் சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கேன் நம்பர், அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வாங்குறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிப்போம். கூகுளில் tnesevai.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த வெப்சைட்டுடைய ரைட் சைடில் சைன்இன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சிட்டிசன் லாகின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். சிட்டிசன் லாகின்ங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஐடி பாஸ்வேர்டை இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இந்த வெப்சைட்டில் வர்றோம் அப்படிங்கிறப்ப இங்கே கீழே ஆப்ஷன்ஸில் நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நியூ யூசருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசரை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் ஐடி, அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு லாகின் ஆகணும் அப்படின்னா என்ன ஐடி வேணும். இப்போ இமெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த இதுலேயும் நமக்கு வேணுங்கிற ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பர் கேட்கும். இந்த இதில் அந்த ஓடிபி நம்பர் ஒன் டைம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஐடி க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆன உடனே தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். லாகின் ஆன உடனே இப்போ நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டிபார்ட்மெண்ட் வைஸ்னு கொடுத்துருக்கிறதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறதில்ல, கேன் நம்பர் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், 60 rupees ஃபீஸ் கட்டணும், இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு அது வேண்டாம். நம்ம இங்கே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு விண்டோவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அப்ளை ஃபார் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இந்த ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த இடத்துல டாக்குமெண்ட் டைப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அப்பா பேர், அம்மா பேர், ஜாதி, மதம், என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன கல்வி தகுதி, இதெல்லாம் கேட்கும். அதை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். தற்போதைய முகவரி, அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த கரெக்டான அட்ரஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு, எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, அதில் எந்த கிராமம், உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தில் வருதோ அந்த பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் இந்த இதில் இங்கிலீஷ், இதில் தமிழ், ரெண்டுலேயுமே டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ், தமிழ் எல்லா டீட்டெயிலும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பராக இருக்கணும். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் லாகின் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த ஜென்ரேட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கேன் நம்பர்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ்க்கு இது யூஸ் ஆகும். இந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வேணுனாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க முடியும். இதோட கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி சர்டிஃபிகேட்ஸை அப்ளை பண்ணி வாங்கலாங்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.